Next, travel photojournalism. This type of photojournalism involved in documentation of an area's landscape, people, culture, custom and history. ட்ராவல் ஃபோட்டோ ஜேர்னலிசம்னாக்கா இது ட்ராவல் சம்மந்தப்பட்டது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபோட்டோ ஜேர்னலிசமில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன இருக்குன்னா, ஒரு ஏரியா பற்றி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஒரு லேண்ட்ஸ்கேப்பு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காஷ்மீர் அப்படின்னாக்கா அதில் இருக்க பனி பிரதேசத்தை பற்றி சொல்லுவாங்க, இமாச்சல் பிரதேசத்தை பற்றி சொல்லுவாங்க. அதே ராஜஸ்தான்னாக்கா அதில் இருக்க டெசர்ட், அங்கே இருக்க மக்கள் என்ன செய்கிறாங்க, என்ன சாப்பிட்றாங்க, எப்படி வாழ்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப் பற்றியோ இல்லை அந்த மக்களோட கலாச்சாரம் பற்றியோ அவங்களோட பழக்க வழக்கம் பற்றியோ இது இல்லை அதோட வரலாறு, அந்த இடத்தோட வரலாறு பற்றியோ சொல்கிறது தான் ட்ராவல் ஃபோட்டோ ஜேர்னலிசம். Travel photographs are taken by professionals or even amateurs. Photographs taken by amateurs are shared online with friends, relatives, etc. through photo sharing websites. ஸோ நம்ம ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும். ஃபோட்டோஸ் மட்டும் எடுக்காமல் அது வந்து ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கெலாம் ஷேர்ஸ் பண்ணுவோம், ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுவோம். நிறைய வெப்சைட்ஸில் நம்ம வந்து நிறைய வெப்சைட்ஸ் மூலம் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே போட்டிருக்கிறது ஒரு ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி, ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், ஒரு ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி. நெக்ஸ்ட், வைல்ட் லைஃப் photojournalism. This is regarded as one of the more challenging form of photojournalism. Advanced photography equipments as well as good knowledge of animals behavior as well as the terrain needed to take wildlife photograph. ஸோ இது இருக்கிறதுலே ரொம்ப ஒரு ரிஸ்க்கான சேலஞ்சிங்கான ஒரு ஃபோட்டோ ஜேர்னலிசம் சொல்கிறாங்க. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அனிமலை டீல் பண்ணுற ஒரு விஷயம். அனிமல் பிஹேவியர் கண்டிப்பாக அந்த ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட்க்கு தெரிஞ்சிருக்கணும். அதுவும் இல்லாமல் அந்த ஏரியா, அந்த ஃபாரஸ்ட்டாக இருந்தாக்கா அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து நடந்துக்கணும். அதுக்கு உண்டான ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதுதான் வைல்ட் ஜேர்னலிசம். கீழே ஒரு 2 ஃபோட்டோ பார்க்கலாம், யானை நிற்கிறது, அப்புறம் ஒரு ஃபாக்ஸ் இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். Through these are only some of many specialized categories of photojournalism. Each newspaper has its set of photojournalists who cover all affairs that may make news around the globe. ஸோ மேலே சொல்லியிருக்கிறதுலாம் ஒரு சில ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட் தான். ஒரு நியூஸ் பேப்பர்னாக்கா அதில் நிறைய வகையான ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட்லாம் இருப்பாங்க உலக லெவலில் அப்படின்னு சொல்கிறாங்க. Photojournalists can be of 2 kinds. Those who are employed by the newspaper and others who work freelancers, either those who work independently and sell the pictures that they take to newspapers and other news agencies. Photojournalists